இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஒளிநாடா மூலம் பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்காய் அவரை சோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். இயேசு மலை மேலே ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணும்போது அவர் அநேக காரியங்களை ஊமையாக சொல்லுவார். அதில் ஒரு காரியம்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவர்களை தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு முக்கியமான காணப்படுவதுன்னா இருதயம். அந்த இருதயத்துக்குள்ளேருந்து மனுஷன் அந்த நினைவை கொண்டு தான் மனுஷன் இயங்கி கொண்டு வருகிறான். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தனை இருந்தால் அந்த மனுஷன் பொல்லாங்கனால் காணப்படுவான். அதே நல்ல இருதயமாக இருந்தால் அவன் நல்ல செயல்களை செய்வான். அதான் ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தை சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பார்கள். அப்போது தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ராஜா உண்ணும் போஜனத்தில் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி திராட்சரசமும் அந்த போஜனம் வேணாம் என்று தானியேல் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறார். எதற்காக இந்த தீர்மானம் பண்ணுறாரு பாருங்கள். பாபிலோன் தேசத்தில் முக்கியமாக கொடுக்கப்படுறது என்னென்னா, பாபிலோன் தேசம்னாவே அந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனை, அது மட்டும் குறி சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சூதாட்டத்துக்கு முக்கியமான பேர் போன இடம் எதுனா பாபிலோன் தேசம். அந்த தேசத்தில் தான் தானியேல் இருக்கிறாரு. ராஜா உண்ணும் போஜனத்தில் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது அப்படின்னா, ராஜாவோட சாப்பாட்டில் எப்படி இருக்கணும்னா, கறியை அநேகர் எண்ணெயில் வறுப்பாங்க. ஆனால் பாபிலோன் தேசத்தில் சாராயத்தில் அந்த கறியை வறுப்பாங்க. அந்த கறியை வறுத்து தான் சாப்பிடுவாங்க. அதுவும் திராட்சை ரசம் குடிப்பாங்க. அதனால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதபடி தன்னுடைய பிரதானிக்கிட்ட போய், எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், 10 நாள் வரைக்கும் எனக்கு மர காய்கறிகள் கொடுங்க, நான் சாப்பிட்றேன். ராஜா சாப்பிட்ற சாப்பாட்டோட எங்கள் முகத்தையும் ஒத்து பாருங்கள், அவர்கள் முகத்தையும் ஒத்து பாருங்கள். அப்படி எங்கள் முகம் புஷ்டியாக காணப்படுதுன்னா எங்களுக்கு இதே கொடுங்கன்னு தானியேல் பிரதானிக்கிட்ட வேண்டுதல் செய்வார். அதே போல் தானியேல் முகம் புஷ்டியாக இருக்கும். அதனால் ராஜா உண்ணும் போதும் அவனை ஒதுக்கி வைப்பாங்க. பாருங்கள், இருதயம் நல்ல சிந்தனை இருந்ததுன்னா அவனுக்கு எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும். அதே போல் இன்னொருத்தோட இருதயத்தை பார்த்துன்னு வச்சுங்களேன், அவருடைய இருதயம் எப்படி இருக்குது பாருங்கள். தேவனால் உண்டாக்கப்பட்டவன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனை ஆராதிக்கிறவன். ஏசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் அவன் எப்படி இருக்கான் பாருங்கள். அவனுடைய இருதயத்தில் எப்படி எண்ணம் கொள்கிறான் பாருங்கள். நீ முத்தரிக்கப்பட்டவன், நீ தேவனை ஆராதிக்கப்பட்டவன். அப்படிப்பட்டவன் நான் மேகத்துக்கு